எல்லாருக்கும் வணக்கம். கை சின்னம் கை சின்னம் கை சின்னம் கை சின்னம். சார் எப்படி சார் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட இவ்வளோ நகைச்சுவையோடு இருக்கீங்க? வாழ்க்கையை வந்து உள்ளும் புறமும் அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். உள்ளத்துக்குள்ளே இதாக வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டுனா அது வந்து வாழ்க்கை இல்லை. ஓப்பனாக பேசணும், ஃப்ரீயாக பேசணும், பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. அப்படி இருந்தால் யாருமே ஒரு எந்த நேரத்துலையும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்கள் தேர்தல் பிரச்சாரமே வந்து வெற்றியை தீர்மானித்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. நிச்சயமாக நாங்கள் 3 லட்சத்தை எய்ம் பண்ணுறோம். எங்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்லாம் இணைந்து தான் செயல்படுறோம். 3 லட்சம் டிஃபரன்ஸில் நான் ஜெயிப்பேன். சரி சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றியை தீர்மானிக்கிறது அந்த ஆர்பரும் கண்டெய்னரும் தான் அரசியல் வந்து முக்கியமான இங்கே ஒரு வாக்குவாதமாக இருந்துக்கிட்டு. அது அல்ல, ராதாகிருஷ்ணன் சொன்ன போய் ஜூலை போராட்டம்னு ஒன்று பண்ணார். ஏழை இந்து மாணவர்களுக்கு நான் வந்து உபகார சம்பளம் கொடுப்பேன், பணம் கொடுப்பேன், ஸ்காலர்ஷிப் மற்ற மைனாரிட்டி மாதிரி. அவரால் கொடுக்க முடியல. 50,000 பேரை ரோட்டில் கூட்டார். பொய் சொல்லி தான் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனார். அதே போதும் அவருக்கு மக்கள் எதிர்ப்புக்கு. மோடி 2 கோடி சொன்னார், அது ஒரு எதிர்ப்பு. 15 லட்சம் சொன்னார், அது ஒரு எதிர்ப்பு. நாங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவங்க தோற்று போவாங்க. முக்கியமாக வந்து இந்த வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பெரும் வியாபாரிகள் வரவேற்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக இல்லாமல் வியாபாரியாக ஜிஎஸ்டி உங்களுக்கு லாபம் கொடுத்துருக்கா? சார், பெரிய வியாபாரி நான் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பாருங்கள். ஒரு 30 நாள் வியாபாரத்தை அவனுக்கு கணக்கு கொடுக்கும்போது போதும்னு ஆயிரும். ஒரு ஆடிட்டர் போதாது, 3 ஆடிட்டர் வேணும். ஒன்று தப்பு இருந்தாலும் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் பெரிய வியாபாரி சின்ன வியாபாரி எல்லாருக்கும் பாதகம் இந்த ஜிஎஸ்டி. இந்த தொகுதிக்கு நீங்கள் வந்து நல்லது செய்வீங்க அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை வந்து மக்களுக்கு கொடுக்கறது எதுன்னு நினைக்கிறீங்க சார்? நம்பிக்கை வந்து முதல்ல வந்து சார், படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். இல்லைன்னா அன்ரெஸ்ட் ஆயிடுவான், பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கான். அதுக்கு தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரீ ஜாப் ஃபேர் வைக்கிறோம். இதுவரையிலும் 1500 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன் கம்பெனி இல்லாமல். இன்னும் உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா 1000 2000க்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது என் சொந்த முயற்சி. சரி, காலையில் ஆரம்பிச்சிங்க, இப்போ மணி 6 ஆக போகுது. அந்த துடிப்பு வந்து குறையவே இல்லை. என்ன சார்? அப்படி இல்லை, உள்ளத்தில் கபடம் கிடையாது. மக்கள் வந்து நமக்காக வெயிலில் காத்து கிடக்குறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு உற்சாகமாக தெரிஞ்சால் தான். என்னையா மக்கள் நமக்காக காத்திருந்தாங்கன்னா நம்ம அவங்கள சிரித்து தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அவன் சந்தோஷமாக இருப்பான். அவன் தொண்டை அதுதானே. அதனால் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அரசியல் ரீதியான ஒரு வெறுப்பு இருந்தாலும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம் இருக்கா சார்? சார், பிடித்த விஷயம்னா அவர் எல்லாத்தையும் பழகுவார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, எங்கே பப்ளிக்காக பார்த்தாலும் நல்லா பழகுவார். அதில் ஒன்றுமே தவறு இல்லை. அரசியல் கொள்கை வேறு, அன்பு பண்பு வேறு. இப்போ அரசியல் சார்பாக எதிரியாக இருந்தாலும் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா தமிழிசை மேம்க்கு வந்து நீங்கள் பொலிட்டிக்கல்ஸாக எந்தனா வந்து டிப்ஸ் கொடுப்பீங்களா சார்? நீங்கள் அப்படி இல்லை, குடும்பமே இல்லை. இப்போ பிறகு எப்படி டிப்ஸ் கொடுக்குறது? என்றைக்கு வந்து பிஜேபியில் சேர்ந்தாங்களோ அன்னே எங்கள் குடும்பம் எங்களுக்கு தொடர்பு கிடையாது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.